ஹாய் பிரான்ஸ், இன்னைக்கு ஒரு சேஃப்டி தகவல். வேற ஒன்றும் இல்லை, ஃபயர் சேஃப்டி தான். அதாவது மேலே உள்ள சுச்சுவேஷனை பாருங்க. இந்த மாதிரி சூழ்நிலை உங்க லைஃப்ல எப்பயாவது ஏற்பட்டுச்சுன்னா பதட்டப்படாதீங்க. மேலே இருக்கவங்க நிறைய பதட்டப்படுறாங்க. பதட்டப்பட்டு கடைசிதான் என்ன செய்யணும்னே சிந்திக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம நீங்க தெளிவா முதலே முடிவெடுங்க. தீயினாலே மூணு வேணும் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு: ஹீட்டு, ஆக்சிஜன், அதுக்கப்புறம் எரிபொருள்னு. ஆனா இந்த மூணுமே அங்க கிடைக்க போய் தான் தீ நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. இதுல எந்த மெத்தடுமே சூட்டபிள் ஆகாது. ஏன்னா நீங்க ஆக்சிஜனை கட் ஆஃப் பண்றது இங்கிட்டு பண்ணீங்கன்னா அங்க டியூப் வழியா கிடைக்குது, ஹீட்டு கிடைக்குது. அப்படிங்கும்போது தீ அணையாது. நம்ம அந்த இடத்துல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? பதட்டப்பட்டுக்கிட்டே இருந்த வேலையாகாது. சிலிண்டரோட பக்கத்துல போங்க, ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா தீ கட்டுக்குள்ள வந்துடும். இந்த விஷயத்த நான் ஏன் சொல்ல வரேன்னா, வெடிச்சுருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பக்கத்துல போக மாட்டாங்க. அந்த மாதிரி பக்கத்துல போக பயப்படாதீங்க. சிலிண்டர் எப்போ வெடிக்கும்னா, கேஸ் அப்படியே கம்மியாயிட்டே கடைசியா அந்த ரெகுலேட்டர் மவுத்து பக்கத்துல தீ எரியும் பாருங்க. அந்த நேரத்துல தான் சிலிண்டர் பிளாஸ்ட் ஆகும். மித்த நேரத்துல லாங் ஃப்ளோல இருக்கும்போது சிலிண்டர் பிளாஸ்ட் ஆகாது. அதனால பயப்படாம பக்கத்துல போயிட்டா சிலிண்டர் ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணுங்க. சேஃப்டியா இருங்க. இந்த தகவலை மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு கொண்டு போங்க இந்த விஷயத்த. பாய்.